ஓகே, வெல்கம் டு டே 5. சரி, எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணி டே 5 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் நீங்கள் இருந்த இடத்துலையே முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணை மூடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 நாட்களாக கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஆண்டவரே காரியங்களை நீர் அறிவீர். தொடர்ந்து இந்த 5வது நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த 5வது நாள் தலைப்பின் கீழ் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடல்கள், கதைகள், ஆண்டவரே வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே அவர்களுடைய வகுப்பு நேரங்களிலே அவர்கள் ஆண்டவரே உம்மை பற்றி இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறும்படியாக என் தேவன் நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே கர்த்தாவே இந்த VBS முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உட்காந்துக்கலாமா? ஓகே. சத்தம் கேட்க என் செவிகளை திறவும். சரியா? பக்கத்துல பேசக்கூடாது. பக்கத்துல பேசுனீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க காதுல உங்க சத்தம் தான் கேட்கும். சரியா? ஏசப்பாவுடைய சத்தம் தான் நம்மளுடைய காதுகளில் கேட்கணும். இன்னைக்கு கதைகள், திருமறை சம்பவம், உண்மை சம்பவம் மூலமா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறாருங்கிறத நீங்க என்ன பண்ண போறீங்க? கேட்க போறீங்க. சரியா? அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஜபங்கள்லாம் வரணும். சரி, தொடர்ந்து என்ன பாட்டு உங்களுக்கு இப்போ இது 4 வரைக்கும் பாடின பாடலில் பிடிச்சிருக்கு? டம் டம் டமாரா வரிசையாக பாடலாம். சரி, ஓகே. கருத்து பாடல் பாடவே இல்லை இன்னைக்கு. ஸோ கருத்து பாடல்ல இருந்து நம்ம லைனாக பாடிட்டு வரலாம். சரியா? சத்தமா பாடலாம். கிளாப் பண்ணலாமா? தூங்கிடாதீங்க. கிளாப். வலிதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வலிதுவே இதிலே நடவுங்கள். கிளாப். இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. சத்தமா கிளாப் பண்ணலாமா? கிளாப். ஜோபின் ப்ளீஸ் கிளாப் பண்ணலாமா? சத்தமா. இயேசுவே வழி, வேறு வழி இல்லை. மனம் திரும்பும் வழியில் வந்திடு. துதி செலுத்த துதிக்கும் வழிக்கு வா. ஜெபிக்கும் வழியில் உறுதியாக இருந்தார். ஆலோசனை கொடுக்கும் வழி அன்பர் வழியே. ஆலோசனை கொடுக்கும் வழி அன்பர் வழியே. வலிதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வலிதுவே இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. நிறைய பேர் கிளாப் பண்ணவே இல்லையே. சத்தம். சாணி தட்டாடா. உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி. உபத்திரவத்தில் பொன்னாய் விளங்குவார். சமாதான வழியும் நமக்கு கிடைக்குமே. சாட்சி வழியில் சங்கடம் இல்லை. ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். ஜீவ வழி
வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். வழி இதுவே பாடுங்க, இதிலே நடவுங்க சத்தமா. என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்க இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. வெரி குட். சரி, நெக்ஸ்ட் டக்கு சிக்கு குதிரையில ஆக்ஷன். ஓகேவா? ஆக்ஷன் பண்ணலாமா? ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஆக்ஷன் அக்கா மாதிரி போட வராங்க, பார்த்து கரெக்டா போடுங்க. ஹலோ பாய்ஸ், யாரும் 2 பேரும் வெளியே போயிட்டாங்களே. டக்கு சிக்கு குதிரையில சவுல் டக்கராக செஞ்சாரே தாமஸ்குவுக்கு. டக்கு சிக்கு குதிரையில சவுல் டக்கராக செஞ்சாரே தாமஸ்குவுக்கு. இயேசுவை வழி என்று நம்பும் மக்களை இழுத்து கொண்டிட செஞ்சாரையா. இயேசுவை வழி என்று நம்பும் மக்களை இழுத்து கொண்டிட செஞ்சாரையா. ஐயோ ஐயோ என்னாச்சு, அவன் கண்ணு ரெண்டும் குருடாச்சு. ஐயோ ஐயோ என்னாச்சு, அவன் கண்ணு ரெண்டும் குருடாச்சு. விண்ணின் ஒளி பிரகாசிக்க கீழே விழுந்தார், நீ துன்புறுத்தும் இயேசு நானே சத்தம் கேட்டாரே. விண்ணின் ஒளி பிரகாசிக்க கீழே விழுந்தார், நீ துன்புறுத்தும் இயேசு நானே சத்தம் கேட்டாரே. இயேசு நாமம் அறிவிக்கும் சுவிசேஷகர், இரத்த சாட்சியாக அவர் மரித்தாரே. இயேசு நாமம் அறிவிக்கும் சுவிசேஷகர், இரத்த சாட்சியாக அவர் மரித்தாரே. ஐயா ஐயா என்னாச்சு, இயேசுவை வழி என்றாச்சு. ஐயா ஐயா என்னாச்சு, இயேசுவை வழி என்றாச்சு. சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு மின்னி மின்னி மறைகின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்னவனும் ஏங்கிடுது. சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு மின்னி மின்னி மறைக்கின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்னவனும் ஏங்கிடுது. பாட்டு பாடிட்டே ஆக்ஷன் பண்ணணும். மாயை தேடி ஓடி சென்றான் இளைய குமாரனே. பட்டவின் புத்தி வந்ததும் ஓடி வந்தான் தன்னிடமே. உலக மாயை இழுத்திடும் உன்னை உதறி தள்ளிடுனே. இயேசுவை வழியும் ஜீவனுமானவர் ஓடிய வந்திடுனே. ஓடிய வந்திடுனே. ஓடிய வந்திடுனே. ஓடிய வந்திடுனே. சரி, next டம் டம் டமார். ஓகே, டமார். டம் டம் டமார். டம் 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 டமார். எதிரிய பார்த்து யோசபத் பயந்தார், பலனில புரியல ஒண்ணுமே தெரியல. எதிரிய பார்த்து யோசபத் பயந்தார், பலனில புரியல ஒண்ணுமே தெரியல. கர்த்தரை நோக்கி ஆலயத்தில் ஜெபித்தார், பாடகர் குழுவை துதிக்க சொன்னார். டம் டம் டமார். டம் 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 டமார். பாடகர் கர்த்தரை துதித்து பாடவே ஆண்டவர் உடனே வெற்றி தந்தார். நாமும் துதித்து பாடினா இயேசு நமக்கும் வெற்றி தருவாரே. இயேசு நமக்கும் வெற்றி தருவாரே. ஹே ஹே ஹே
ஜெபி 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 ஜெபி. ஜெபி 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 தம்பியே, ஜெபித்தால் ஜெயம் உண்டு தம்பியே. ஜெபி 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 தங்கையே, ஜெபித்தால் ஜெயம் உண்டு தங்கையே. வலி இதுவே வலி இதுவே, நிச்சய வாழ்க்கைக்கு வழி இதுவே. தோல்வி இல்லையே தோல்வி இல்லையே, ஜெபிக்கும் உனக்கு தோல்வி இல்லையே. ஜெபி 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 தம்பி, ஜெபத்துக்கு பதில் உண்டு தம்பி. ஜெபி 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 தங்கையே, ஜெபத்துக்கு பதில் உண்டு தங்கையே. வழி இதுவே வழி இதுவே, நீ பேச அவர் கேட்க வழி இதுவே. ஜெபித்திடுவாய் ஜெபித்திடுவாய், கர்த்தரிடம் கேட்டு பெற்றிடுவாய். சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள்? 5வது நாள். எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி நல்லா சாப்பிட்டீங்களா? பிரியாணி தயிர் சாதமா? வெரி குட். நல்லா சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு 5வது நாளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் அண்ணா வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் VBS கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க ஆபிரகாம் அண்ணே. தலைப்பு என்ன? வழி இதுவே, இப்படிதானே? கருத்து வசனம் யார் சொல்றா? நீங்கள் வலது பக்கமா சாயும்போது இடது பக்கமா சாயும்போது வழியிடுவேன். இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. வழியிடுவேன். வலதுபுறமாய் சாயும் போதும் எதிர்புறமாய் சாயும் போதும் வழியிடுவேன். நீங்கள் இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காது கேட்கும். ஏசாயா 30. வெரி குட். அடுத்து வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழியிடுவேன். இதுவே நடுங்கள் என்று சொல்லும் எங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தம் கேட்கும். தன்னானே தன்னானே தந்தன தந்தானே, தன்னானே தன்னானே தந்தன தந்தானே. ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா. சாயாதீர்க்கன் நன்றை சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா தீர்க்கன் நன்றை சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தங்கை, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. தன்னானே தன்னானே தந்தன தந்தானே, தன்னானே தன்னானே தந்தன தந்தானே. ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா.
பாடிடலாமா? சரி, என் கூட சேர்ந்து பாடுங்க. அடுத்த ஆக்ஷன் பண்ணுவாங்க அக்கா. சரியா? தந்தானே தன்னானே தந்தன தந்தானே தன்னானே தன்னானே தந்தன தந்தானே ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ 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 ஐலசா ஏசாயா தீர்க்கன் நன்றை சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா தீர்க்கன் நன்றை சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தங்கை, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. தன்னானே தன்னானே தந்தன தந்தானே தன்னானே தன்னானே தந்தன தந்தானே ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ 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 ஐலசா. சரி, ஆக்ஷன் பார்க்கலாமா? ஸ்பீடாக போதா பாட்டு? பாட முடியுதா? பாட முடியலையா? பாட முடியுதா? கொஞ்சம் நல்ல பெரிய மூச்சை எடுத்துக்கிட்டா நல்லா பாடலாம். நான் நேரம் உட்காருங்க. நான் மூச்சு எடுக்கிற சத்தம் கேட்கா? சரியா? நல்ல பெரிய மூச்சை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டு நல்லா ஸ்பீடாக பாடலாம். ஓகே, ஆக்ஷன் வரீங்களா? ஓகே, ஆக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஆக்ஷனும் ஸ்பீடால பண்ணுவாங்க, பார்க்கலாம். தந்தானே தந்தானே தந்தன தந்தானே 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 தந்தன தந்தானே ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ 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 ஐலசா. ஏசாயா தீர்க்கன் நன்றாய் சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா தீர்க்கன் நன்றாய் சொன்னாரே, வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, சொந்த வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, நம்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. தன்னானே தன்னானே தந்தன தந்தானே தன்னானே தந்தானே தந்தன தந்தானே ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ 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 ஐலசா. எப்படி இருந்துச்சு ஆக்ஷன்? சூப்பராக இருந்துச்சா? பிரமாதமாக இருந்துச்சா? ஓகே, எந்திரிச்சுக்கோங்க. 1 2 3 4. சரி, எல்லாரையும் வந்து எழுப்பி விடுறதுக்கு ஆள் வரணுமா? ஆனால் வாலண்டியர்ஸ் இருக்காங்களா? கொஞ்சம் எழுப்பி விடுறதுக்கு ஆள் வரணும். அனமார் அனமார் இங்கே வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. தன்னானே தன்னானே தந்தன தன்னானே 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 தந்தன தந்தானே ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ 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 ஐலசா. ரிப்பீட் பண்ணலாமா? ஏசாயா தீர்க்கன் நன்றாய் சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே.
ஏசாயா தீர்க்க நன்றாய் சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தங்கை, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. தன்னானே தன்னானே தந்தன தந்தானே, தன்னானே தன்னானே தந்தன தந்தானே. ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா. சரி, இப்போ 4:5க்குரிய வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக மெர்லின் அக்கா வந்திருக்காங்க. கிளாப் பண்ணிடலாமா மெர்லின் அக்காக்கு? ஓகே, இன்னைக்கு என்ன மெத்தடுக்கா? ரிவீல் பண்ண மாட்டீங்களா? சரி, ஓகே. அந்த அக்காவை காணோம், எனக்கு gift வேற கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஏக்கா வாங்கக்கா, வெயிட்டா இருக்கா? வாலண்டியர்ஸ் எதுவும் தேவையா? கொண்டு வந்துடுறீங்களா? நாளைக்கு கொண்டு வந்துடுறீங்களா இல்லை இப்போ உடனே கொண்டு வந்துடுறீங்களா? ஓகே. ஏக்கா பார்த்து கீழே விழுந்துடாம. உள்ள என்னக்கா இருக்கு? பாறாங்கல் இருக்கோ? உள்ள என்ன இருக்கு? பிரிச்சிருமா? பிரிக்க கூப்பிட்டுருமா? சரி, யாருக்கு கிஃப்ட் ரொம்ப பிரிக்க ரொம்ப பிடிக்கும்? ஜெபஸ்டின் வா. எல்லாரும் கீழே போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க, சீக்கிரம் போய் உட்காரு. உங்களுக்கு தருவோம் போங்க. ஏனோக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஈனோக்கா? கண்டிப்பா வந்தா இருக்கேன். வாங்க மெதுவா. சரி, உள்ள என்ன இருக்கும்? ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு, அந்த கொண்டு வரதை பார்த்தீங்கல்ல? பாறாங்கல்லா? பாறாங்கல் வந்து ஷேப்பே இல்லாமல் இருக்கும்ல, ஷேப் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்களோ? சரி, பாத்திரம் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போன்னே. ஏக்கா சீக்கிரம் பிரிங்கக்கா. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? மறுபடியும் ஒரு பேப்பர் வச்சு சுருட்டியிருக்காங்க. சரி, ஒரு பிளாக் கலர்ல இருக்கு. பைபிளா? யார் சொன்னா? உங்களுக்கு இதை பார்க்க எப்படி தெரியுது? பைபிள். இவ்வளோ பெரிய பைபிள் பார்த்துருக்கீங்களா? சரி, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? ஆலோசனை கொடுக்கும் வழி. இன்னைக்கு எத்தனாவது நாள்? சரி, 4:5. சரி, வசனம் படிக்கலாமா? ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, இன்னொரு தடவை சொல்லிடலாமா? ஆலோசனை கொடுக்கும் வழி. கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, சின்ன பையன், பிகினர் கிளாஸ்லேருந்து ஒரு சின்ன பையன் வந்திருக்கான்.
அவனுக்கு எல்லாருக்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமே. ஆ நான் உனக்கு போதித்து நீ நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 8 வசனம். வேற யாராச்சும் சொல்ல வரீங்களா? ஒருத்தவங்க இந்த தம்பி. ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 8 வசனம். சொல்லு. நான் உனக்கு போதித்து நீ சொல்லுவா. 4 ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 8. ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ வடிக்கிற வழி உன்னை காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 8. இனிமே அவ்வளவுதானே? ஆலோசனை வழி. ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 8. 4 ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 33 8 32. ஆலோசனை கொடுக்கும் வழி. நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 8. முன்னாடி வரும்போது சரி. இன்னைக்கு 4:05க்குரிய திருமறை சம்பவம் வந்து ஆவி என்ன சொல்லுவாங்க. சரியா? 4:05க்கு தலைப்பு என்ன சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு? ஆலோசனை கொடுக்கும் வழி. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு யார் ஆலோசனை கொடுப்பா? ஏசப்பாவை கொடுப்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ், வேற டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அது போக பெரியவங்க அப்படி தானே, வயசானவங்க. நம்ம அவங்கள நினச்சிவாங்க, நீ இப்படி இருக்கணும், இந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, சொல்லி கொடுப்பாங்கல்ல. கவனிக்கியா? யாரும் கவனிச்ச மாதிரியே இல்லையே. தலைப்பு என்னது? ஆலோசனை கொடுக்கும் வழி. ஆலோசனை நமக்கு யார் தாரா? இப்போ ஏசப்பா தாராங்களா? நமக்கு யார் தாரா? இப்போ அப்பா அம்மா அப்படி தானே, டீச்சர்ஸ், அப்புறம் பெரியவங்க அப்படி தானே. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், நம்ம இந்த சிறு வயதிலே என்னென்ன காரியத்தை செய்யணுங்கிறத யார் சொல்லி தருவா நமக்கு? அப்பா அம்மா. அதுக்கு மேலே யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. பவுல் என்ன தெரியுமா? பவுல் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னவா இருந்தார்? முதல்ல சவுலா இருந்து என்ன பண்ணாரு?
சவுலா இருந்து ஏசப்பாவுடைய வார்த்தைகளை சொல்கிற பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சார்? தேடி பிடிச்சு அவங்கள சிறைச்சாலையில் அடைச்சிடறாரு. சிலவங்களை என்ன செய்கிறாங்க? அடித்து துன்புறுத்துனாங்க. இந்த மாதிரி காரியத்தை யார் பண்ணிக்கிட்டு இருந்தா? இந்த பவுல் அண்ணன். பவுல் அண்ணனா மாறுறதுக்கு முன்னாலே அவர் பேர் என்னது? சவுல். அவளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு யாருமே இல்லை அந்த டைம், அப்படி தானே? அப்போ அவர் யாருடைய பேச்சை கேட்டிருந்திருப்பாரு? யாருடைய ஆலோசனையை கேட்டுட்டு இருந்திருப்பாரு? யாரோட ஆலோசனை கேட்டிருந்திருப்பாரு? ஏசப்பாவுடைய ஆலோசனை இல்லை. அவர் ஏசப்பாவுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதற்கு முன்னதாக எப்படிப்பட்டவராக இருந்தார்? கொடிய மனுஷனாக இருந்தார். எப்படிப்பட்டவராக இருந்தார்? கொடிய மனுஷனா. அப்போ அவருக்குள்ள யார் இருந்திருப்பா? யார் ஆலோசனை கொடுத்துருப்பா? பிசாசானவன் தான் என்ன செஞ்சிருப்பான்? ஆலோசனை கொடுத்துருப்பான். நீ இந்த காரியத்தை செய்யி, இயேசுவினுடைய வார்த்தைகளை சொல்லுகிற எல்லாரையும் என்ன செய்யி? அடித்து துன்புறுத்து, சிறைச்சாலையில் போடு அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க? சவுளுடைய மனசில் அந்த பிசாசானவன் என்ன செஞ்சிருப்பான்? ஆலோசனை கொடுத்துட்டு இருந்திருப்பான். இதை யார் பார்க்கிறா? இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்து தான் என்ன செய்கிறாரு? ஒரு நாள் என்ன செய்கிறாரு? அந்த இயேசுப்பா பிள்ளைகளை துன்புறுத்துவதற்காக, பிடித்து சிறைச்சாலையில் அடைப்பதற்காக என்ன செய்கிறாரு? தமஸ்கு நோக்கி நிருபங்களாக வாங்கிட்டு போகிறார். நிருபங்கள்னு என்ன? அரஸ்ட் வாரண்ட், அப்படி தானே? அந்த டைமில் இப்போ என்ன செய்வாங்க? அரஸ்ட் வாரண்ட் சொல்லுவாங்கல்ல. அவங்கள பிடிச்சு சிறைச்சாலையில் போடுவதற்கு வாங்கிட்டு போகிற அந்த சமயத்தில் தான் யார் சந்திக்கிறா? ஏசப்பா சந்திக்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு என்ன தெரியுது? அவனுக்கு யார் ஆலோசனை கொடுக்க வாரா? ஏசப்பா. அவனுக்கு அவன் நிறைய படிப்பு படிச்சுட்டு இருந்தான் அந்த டைமில். அவன் தான் அந்த டைமில் படித்தவர்களே அதிக படிப்பு படித்தது யார்? இந்த சவுல் தான். அவனுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? எல்லா காரியங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவனுக்குள்ள உள்ள காணப்பட்ட அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லாததுனால அவனுடைய வழி எப்படி போயிருச்சு? தீய வழியில் போயிருச்சு. அது பிறகு இயேசு அவனை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுது? ஆண்டவருக்காகவே என்ன செய்கிறான்? வைராக்கியமாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க? இப்போ கைலாசபுரத்தை இப்போ ஊழியம் செஞ்சுட்டு எங்கே போகிறாங்க? வரதராஜபுரம், அடுத்து உமரிக்கோட்டை, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? எங்கே? கள்ளம்பெரும்புக்கு போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? ஆசியா நாடுகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டான்னு சொல்லி ஆவியானவரால் என்ன செய்யப்படுறாங்க? அந்த பவுல் தடை பண்ணப்படுறாரு. திரும்ப அங்கிருந்து பித்தினியான்னு ஒரு நாடு, அங்கே போகணுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? போகிறாரு. அங்கேயும் அவங்களால ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு போக முடியல. திரும்ப அன்று இரவு என்ன செய்கிறாரு? பவுல் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நித்திரையில் மக்கதோனியா நாட்டிலிருந்து ஒரு மனுஷன் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு உதவி செய்ய வரணும்னு சொல்லி அவருடைய தூக்கத்தில், சொப்பனத்தில் அவருக்கு என்ன செய்கிறாரு? தெரிகிறாரு. அப்பொழுது தான் பவுலுக்கு தெரிய வருது, நம்ம போக வேண்டிய இடம் எங்கே இல்லை? ஆசியா நாட்டுக்கு இல்லை, பித்தினியா நாட்டுக்கு இல்லை. எங்கே போகணும்? மக்கதோனியா நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து என்ன செய்கிறாங்க? கிளம்பி எங்கே போகிறாங்க? மக்கதோனியா நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடத்த என்ன செய்கிறாங்க? செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அங்கே என்ன செய்கிறாங்க? ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே யார் இருக்கிறா? லீதியான்னு ஒரு பெண் இருக்கிறா. அவள் என்ன செய்கிறா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவள் என்ன செய்கிறா? மனம் திரும்பி அவளுடைய குடும்பமும் என்ன செய்யுது? முழுவதும் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ பவுல் அவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தும் அவருக்கு அந்த டைமில் யார் தான் ஆலோசனை சொல்கிறா? யார் ஆலோசனை சொல்கிறா? அவரால் முயற்சி எடுக்க முடியுது. நான் இந்த இடத்துக்கு தான் போய் என்ன செய்வேன்? ஊழியம் செய்வேன், அந்த ஊருக்கு தான் போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவருடைய சரீர முயற்சியில் அவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவரால் என்ன செய்ய முடியல? ஊழியம் செய்ய போக முடியல. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் எங்கே இருக்குது? மக்கதோனியா நாட்டுக்கு போகணும்னு சொல்லி அங்கே போய் என்ன செய்கிறாரு? வைராக்கியமாக என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்கிறாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? முதல்ல நம்ம தகப்பன் தாயை என்ன செய்வாங்க? நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி உனக்கு என்ன செய்வாங்க? ஆலோசனை சொல்லுவாங்க. அது யார் சொல்கிறா?
ஏசப்பா தான் அவங்க மூலமாக அவங்ககிட்ட பேசுகிறாரு. அப்போ அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் என்ன செய்யணும்? நீ கேட்டு நடக்கணும். டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க? நீ இப்படி இருக்கணும்டா தம்பி, இப்படி படிக்கணும், நீ சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது? சேட்டை பண்ணக்கூடாது, நல்லா என்ன செய்யணும்? படிக்கணும். ஏசப்பா நேரில் வந்து அவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. யார் மூலமாக சொல்லுவாங்க? அப்பா அம்மா மூலமாக, டீச்சர்ஸ் மூலமாக என்ன செய்வாங்க? உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அவருடைய ஆலோசனையை நீ கேட்டு நடந்தா யாரை போல மாறலாம்? பவுல் அண்ணனை போல என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? வைராக்கியமாக எழும்பி ஊழியம் செய்ய முடியும். இந்த உலகத்தில் நீ என்ன எவ்வளோ பெரிய ஆளாக மாறணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ பெரிய ஆளாக என்ன செய்யலாம்? நீ மாறலாம். நீ போக வேண்டிய வழியை என்ன செய்வார்? உனக்கு காட்டுவார். நீ இந்த வழியில தான் செல்லணும்னு சொல்லி என்ன செய்வார்? உனக்கு யார் காட்டுவா? ஏசப்பா காட்டுவார். அதனால் நீ என்ன செய்யணும்? இன்றிலேருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுப்ப? ஏசப்பா சொல்கிற ஆலோசனையை கேட்டு நடப்பேன். அப்பா அம்மா சொல்கிறத என்ன செய்யணும்? கண்டிப்பாக கேட்கணும். டீச்சர்ஸ் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும். பெரியவங்க சொல்கிறத என்ன செய்யணும்? கண்டிப்பாக கேட்கணும். யாரை பார்த்தாலும் என்ன செய்யணும்? விஷ் பண்ணணும், தோத்திரம் போடணும். பெரியவங்களை பார்த்தா என்ன செய்யணும்? தோத்திரம் போடணும். பெரியவங்களுக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்கிறத அசட்டை பண்ணக்கூடாது. இன்னொரு பைபிள் இன்னொரு இதை சொல்கிறேன். யாரை பற்றினா? யோனாவை பற்றி. 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன், டைம் இல்லை. யோனா எங்கே போகணுன்னு கடவுள் சொல்லியிருந்தாரு? நினைவுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரு. எங்கே போனார்? தர்சீஸுக்கு போனார். அப்புறம் அவருடைய நிலைமை என்னாச்சு? மீன் வயிற்றில் கடலில் தூக்கி அவரை போட்டுட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி மாறணுமா? வேண்டாம்ல. அப்போ நீ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் சொல்கிற ஆலோசனையை என்ன செய்யணும்? கண்டிப்பாக கேட்கணும். ஓகேவா? சரி, ஜோமன். ஐயோ, என்னை இந்த இடத்துல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு போங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கத்திட்டு இருந்தான். அவன் பேர் தான் என்னன்னா அலெக்ஸ். அலெக்ஸ், நீங்க யாராச்சும் இருக்கீங்களா? அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அவன் பேர் சந்தோஷ். சரி, அந்த அலெக்ஸ்கிற ஒரு பையன் வந்து 1873 ஸ்காட்லாந்து 1873 ஸ்காட்லாந்துங்கிற அப்படி ஒரு தேசத்தில் எடின்பரோ அப்படிங்கிற ஒரு வணிக நகர் இருக்குது. அங்கே தான் யார் பிறக்கா அப்படின்னா அலெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் பிறக்கான். அவன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப உங்களே மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு துருன்ட்டே இருப்பானா. அவன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வந்து அப்பா பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தான். அவங்க அப்பா போகும்போதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா கையை பிடிச்சிட்டே போய்கிட்டே இருப்பானா. அப்போது அலெக்ஸ்க்கு வந்து ஒரு 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆனவுடனே அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போது அலெக்ஸ்க்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். அவன் அலெக்ஸோட அம்மா பேர் என்ன அப்படின்னா மேரி கிளாட்ஸ். அலெக்ஸோட அம்மா பேர் என்னது? மேரி கிளாட்ஸ். அவங்களுக்கு அலெக்ஸ்க்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. இந்த மேரி கிளாட்ஸ் வந்து அவங்க தம்பியும் தங்கச்சியும் பார்க்குறதுலே அவங்களுக்கு வந்து நேரம் சரியாக போயிடும். அலெக்ஸ் வந்து மூத்த பையன்ல, அப்படி தானே ஒரு மூத்தவன் இருந்தாங்கன்னா ஒரு 2வது பையனோ பொண்ணோ பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி அலெக்ஸை வந்து அவ்வளோவா அவங்க அம்மா வந்து பார்க்கல. அப்போ அலெக்ஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி தானே நம்ம சண்டை போடுவோம்ல, என்னம்மா அவளை மடியில் தூக்கி வச்சுருக்கேன், என்னையும் தூக்கி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழுவோம்ல. யாரெல்லாம் அழுவா? அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறான்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவங்க அம்மா பார்த்துக்கவே இல்லைன்னொன்னே அவன் என்ன பண்ணுறான்னா சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறான், ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருந்தான். அப்படி என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஸ்கூல் படிக்கிறான். ஒரு 12 வயசில் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனவுடனே அவங்க படிக்கிற பையனை வந்து என்ன பண்ணியிருந்தான்னா ரொம்ப கொடூரமாக தாக்கிடுறான். அது மட்டும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரையும் என்ன பண்ணுறான், அடிச்சிடுறான். அதனால அவன் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். எங்கே போனாலும் சேட்டை பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க அம்மா வந்து அவனால் தலைக்குனிவு மட்டும்தான் இருக்கும், புகழ்கிற மாதிரி அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அதனால அவன் வந்து அப்படியே ஜெயிலில் இருந்து படிச்சுட்டே இருப்பான். 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவான்னா ஜெயிலில் இருந்து படிப்பான். 18 வயசுக்கு அப்புறம் அவன் வந்து
ஜெயில்ல இருந்து வெளியே வருவான். ஜெயில்ல இருந்து வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வீட்டுக்கு போக மனசே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நடந்து போய்க்கிட்டே இருக்கான். அவன் கால் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு துறைமுகம் தெரியுது. அந்த துறைமுகத்தில் என்ன இருக்கும்? கப்பல் இருக்கும்ல. ஒரு பெரிய கப்பல் என்ன பண்ணுறான், வேலைக்கு போகிறான். அந்த கப்பலில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அப்படி தானே. அங்கேயும் போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேலைக்கு சேர்ந்துட்டு கப்பலில் பணிபுரிகிற அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறான், சண்டை போடுறான். இப்படி சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி என்ன பண்ணுவான் அப்படின்னா, முறுமுறுத்துட்டு அவங்கள வந்து வீண் வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவான்னா, திட்டி முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். அது வந்து அங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்காது அப்படி தானே. அப்படியே சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் வந்து அங்கேருந்து கிளம்புது. அந்த கப்பலில் அவனும் இருக்காங்க, அவன் கூட இருந்த வேலையாட்களும் இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து கப்பலில் போக வந்து அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் வந்து அந்த இடத்துல வந்து கோபமாக இருக்கான். இந்த மனுஷங்க கூட இருந்தால் அப்படி சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தூரமாக ஒரு தீவு தெரியுதுல்ல, அதில் வந்து இனி வந்து இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து சொல்லுவான். அப்போது அங்கே பார்க்குற வேலை அது வந்து அவங்க வந்து கப்பல் ஓட்டுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறான். கப்பல் அதிகாரிகிட்ட போய் சண்டை போடுறான். அவனும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அவன் மனசு மாறுறதுக்குள்ளே அவனை வந்து அந்த தீவில் வந்து இறக்கி விட்டுருவோம், அவனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான், அவன் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான், எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கான், அவன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் இருக்கிற ஒரு பெரிய பெட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு சின்ன படகுல அவனை வந்து ஏற்றி விட்டுருந்தாங்க. அந்த தீவில் வந்து அவனை போய் இறக்கி விட்டுட்டு அந்த படகு வந்து திரும்பி என்ன பண்ணுது, கப்பலுக்கு வரணும். அது வரைக்கும் என்ன பண்ணுறான், அந்த அலெக்ஸுங்கிற பையன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்தோடனே படகு வந்து கப்பலில் போய் சேர்ந்துருது. அது வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருக்கான். கப்பலும் புறப்பட்டு போயிடுது. அவன் கப்பல் புறப்பட்டு போனதுக்கப்புறம் சரி இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிக்கான். நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணுது, இருட்டுற நேரம் வருது. அப்போ வந்து 18 வயசு அவனுக்கு, சரியா. இருட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கான். அப்போது இருட்டுக்குள்ளே போனோடனே அவனுக்கு வந்து கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன ஆரம்பிக்குன்னா, பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போது ஐயோ நம்ம வந்து தப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படி தானே. குகை வெடிப்பு அப்படிங்கிற அந்த குகை வெடிப்பை கண்டுபிடிச்சி அங்கே போய் என்ன பண்ணுறான், தங்குறான். குகை வெடிப்பில் தங்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அவனுக்கு அங்கே இருக்க ரொம்ப போர் அடிச்சிருது. அப்புறம் அவன் அங்கே இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றான். அதை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வரான். அங்கே இருக்க ரொம்ப போர் அடிச்சிருது. சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே தீவுலேருந்து எட்டி பார்ப்பான். அந்த கடற்கரை நோக்கி எட்டி பார்த்துட்டு இருக்கான். சரி யாராச்சும் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கான். 2 நாள் போகுது, 4 நாள் போகுது, 1 மாதம் போகுது, பல மாதங்கள் அப்படியே போயிடுது. அவனும் என்ன பண்ணுவான், சரி அப்படியே கிழங்கு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் வந்து ரொம்ப எரிச்சலில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ சரி நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ ஒரு பிளாக் கலரில் ஒரு வந்து பைபிள் இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது யாரோடதாக இருக்கும், நம்மளோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவன் வந்து ரீட் பண்ணுறான். என்ன அவன் எடுத்த உடனே என்ன ரீட் பண்ணுறான் அப்படின்னா, சங்கீதம் 107 அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வந்து அவனுக்கு வந்து கண்ணில் படுது. அதில் என்ன வசனம் எழுதியிருக்கு அப்படின்னா, அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் இருந்திருக்கு. என்னடா நம்மளே மாதிரி ஒருத்தங்க இருந்திருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணான் எப்படிலாம் இருந்தான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வசனத்துக்கு கீழே ரீட் பண்ணிட்டே வாரான். அப்போ வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது 13ஆவது வசனத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. இது யாரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி கர்த்தர்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இவனை வந்து இக்கட்டுகள் இருந்து சரியான பாதையில் வந்து ஒருத்தங்க நடத்தியிருக்காங்க. அப்போது நம்மளையும் இந்த இடத்துல இருந்து மீட்டிட்டு போய் நம்மளையும் செவ்வையான வழியில் நடத்துவாங்க அந்த கர்த்தர் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், எப்போ வருவார், நம்மளை எப்போ கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இந்த பைபிளையே கர்த்தர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், திருப்பி பைபிளை ஆழமாக வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஒவ்வொரு வசனமும் அவன் மனசில் வந்து பேசுது. அவனுக்கு வந்து ஆறுதலாக இருக்குது. அவன் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கான். அவன் வந்து பைபிள் ரீட் பண்ணும்போது தனிமையை வந்து அவன் உணரவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்புறம்
இது பண்ணோடனே, ஏசப்பா நான் வந்து என்னோட கோபம் தான் எல்லாரும் என்னை வெறுக்கிறதுக்கு காரணம், என்னைய மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் என் ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுறான், ப்ரேயர் பண்ணுறான். ப்ரேயர் பண்ணிவிட்டு அவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அறிக்கையிட்டுறான். அறிக்கையிட்டோன்னே சரி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசனையாக இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, டெய்லி காலையில் அந்த கடற்கரைக்கு முன்னாடி அந்த நெருப்புலாம் போட்டுட்டு, அப்போ நெருப்பை பார்த்துட்டு அங்கேருந்து தூரமாக இருந்த கப்பல் வந்து அங்கே யாரோ இருக்காங்க, புகையாக வரும்போது அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, காலையில் டெய்லியும் என்ன பண்ணுவான்னா நெருப்பு மூட்டிகிட்டே இருப்பானாம். அப்போ யாருமே கூட்டிகிட்டு போகல, பல மாதங்கள் ஆயிடுது. இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா, அந்த நாட்களில் பைபிள் வாசித்து கர்த்தரை வந்து துதித்து கொண்டே இருப்பான். ரொம்ப அன்பானவனாக பொறுமையானவனாக மாறிடுவான். அப்போது என்ன நடக்குதுன்னா, ரொம்ப நாள் கழித்து தூரமாக ஒரு கப்பல் போகிறத பார்க்கான். அப்போ ஒரு பெரிய கம்பில் அவனோட சட்டையை என்ன பண்ணுறான், கலட்டி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஆட்டின உடனே அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படகுல என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போனவுடனே அவன் தாய் நாடு என்னன்னா எடின்பரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திரும்பி போயிருந்தான். போனவுடனே அங்குள்ள மக்கள்லாம் இவனை பார்த்து பயப்படுறாங்க. என்னடா இவன் சின்ன பிள்ளையிலே ஸ்கூல் படிக்கிற பசங்களை டீச்சர்லாம் அடிச்சு வந்தானே, இவன் ரொம்ப கோவப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அவன்கிட்ட பேசுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அந்த அலெக்ஸ்கிற தம்பி வந்து போய் பேசுகிறான், ரொம்ப அன்பானவனா பேசுகிறான். என்னடா அலெக்ஸா இவன் இப்படி மாறிட்டான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து கர்த்தருடைய அன்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணுறான், சாட்சியாக அறிவிக்கான். இதான் இந்த கதை. அவன் என்ன பண்ணுறான், நம்ம வந்து டெய்லி பைபிள் வாசித்து ஜோமுனும் போது நம்ம வந்து சில பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சண்டை போட்டுட்டு ரொம்ப தனிமையாக இருப்பாங்க அப்படி தானே. அப்போ வந்து அந்த தனிமையிலையும் கூட நம்ம வந்து பைபிள் வாசித்து ஜோமுனும். கண்டிப்பாக நம்ம காலையில் பைபிள் வாசித்து ஜோமுனும் போது ஏதாச்சும் ஒரு வசனமாச்சும் நம்ம கூட கண்டிப்பாக பேசும். அந்த வசனத்தை வச்சு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வசனத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இதாக இருக்கும். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மத்தியான வேளையிலே நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி. இந்நாளில் ஆண்டவரே ஆலோசனை கொடுக்கும் வழி நீராக இருப்பதினால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள், வேத பகுதிகள் ஆண்டவரே உண்மை சம்பவங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆண்டவரே டைரக்டர்ஸ் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் இயேசு சுவாமி, இந்த ஊழியத்திற்காக உதவுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய தேவையில் அனைத்தையும் சந்திங்க. மீதியான வேலையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். சோகமாய் போகும் தங்கை நண்பன் வேலையில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்கு அவரின் சத்தம் கேட்டி
ஆசீர்வாதம் பெற்றிடு. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு. அவரின் சத்தம் கேட்டிடு, ஆலோசனை பெற்றிடு. தன்னானே தன்னானே தன தந்தானே. ஏலேலோ 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 ஐலசா. ஏலேலோ 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 ஐலசா. ஹலோ, எதுக்கு கிளாப் பண்றீங்க? நல்லா பண்ணீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்கள தம்பி மார அண்ணன் மாரெல்லாம் தாத்தாக்கெல்லாம் எழுப்பி விட்டுருமா? ஹாய் ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சரி, நேற்று தொடக்கதை எதோட முடிஞ்சது? எங்க இருந்து வந்துச்சு? சேலத்துல ரத்தனசாமி அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்துச்சு, அப்படிதானே? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு? இங்கே ஒரு இடம் இருக்கிறது, நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு எழுதி இருந்தது. எமில் ஜெபசிங் ஐயா வந்து ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல ரொம்ப துடிப்போட சுறுசுறுப்பா தன்னுடைய 20வது வயதுல என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக விபிஎஸ்லாம் எடுத்தாங்க. ரொம்ப உற்சாகத்தோட காணப்பட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த லெட்டர் அவங்களுக்கு வந்திருந்தது. யார்கிட்ட இருந்தது? சேலத்தில் இருக்கிற ரத்னசாமி ஐயா கிட்ட இருந்து வந்திருந்தது. ஐயா, நீங்கள் கொடுக்கும் செய்தியெல்லாம் ஒருவர் கூட இயேசுவை கேள்விப்பற்றாத மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. இங்கே ஒரு இடம் இருக்கு, நீங்கள் வாங்க, அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே இந்த அண்ணன் கண்ணீர் விட்டு என்ன பண்ணாங்க? அழுதாங்க. ஏன் கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா, அவங்களுடைய தரிசனமே என்னதுதான்? ஏசப்பா என்ன சொல்லியிருந்தாங்க? ரோமர்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா? ரோமர் 15:21, நான் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஏசப்பா என் கூட தான் பேசுறாங்க. இங்க ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் உடனே அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னசாமி ஐயாவுக்கு பதில் கடிதம் எழுதினாங்க. நான் சீக்கிரம் வருகிறேன் அப்படின்னு எழுதினாங்க. உடனே அந்த வாரம் அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் போது கிளம்புனாங்க. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மிரண்டவள்ளி என்ற இடத்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மிரண்டவள்ளி. இது எங்க இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் உயரத்துல மலை மேல இருக்கிற 9 கிலோமீட்டர் தூரத்துல 2000-3000 அடி மேலே இருக்கிற மலை மேலே இருக்கிற ஒரு ஆதிவாசி கிராமம். அங்கே தேக்கு, சந்தனம், மூங்கில் இப்படிப்பட்ட நிறைய மரங்கள் சூழ்ந்த ஒரு நல்ல மலை. அந்த மலையில் யானைகள், குதிரைகள், காட்டு பன்றிகள், ஓநாய்கள், மான்கள், விஷ பாம்புகள் இப்படி நிறைய நிறைஞ்சிருக்கிற அந்த பகுதியை இந்த ரத்னசாமி ஐயா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எழுதியிருந்தாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு நல்ல மலை ஜாதி வாழ் மக்கள். அங்கே 14 வகையான மலை ஜாதி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. சரியாக ஆடை கூட இல்லாமல், பேச தெரியாமல், ஒழுங்காக இப்படித்தான் வாழணும்னு கூட தெரியாமல் இருந்த ஜனங்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இவங்க போய் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட படங்கள். எதுவுமே தெரியாத அந்த ஜனங்களை பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னை ஒப்புக்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ரத்னசாமி ஐயாவை பார்க்கறதுக்காக போனாங்க. அங்கே போய் ரத்னசாமி ஐயாவை பார்க்கும்போது அவங்க ரொம்ப வயதான நிலைமையில காணப்பட்டாங்க. நீங்கள் என்னுடைய மக்கமார் வருவாங்க, மகன்கள் வருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களோட அந்த மலையை போய் பாருங்க ஐயான்னு சொல்லி எமில் ஜெபசிங் ஐயாவை அனுப்பி விட்டாங்க. அந்த மலை மேலே ஏறி போகணும் அப்படின்னா நடந்து தான் போகணும், அப்படியே முடியலன்னா கழுதைகள் மேலே தான் ஏறி போகணும். அந்த மலை மேலே கடைகள்லாம் கிடையாது, எந்த விதமான சுகாதார வசதி கொண்ட எந்த விதமான வசதியுமே அந்த கிராமத்தில் கிடையாது. ஏதாவது ஒரு தேவைனாலும் இங்கே கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து கழுகுல பருப்பு அரிசிலாம் வேணும்னா இங்கேருந்தா கொண்டு போகணும். அதுவும் மலை அடிவாரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். மேலே அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா கேழ்விறகு கஞ்சி, ஒரு வகையான கிழங்க சமைச்சு கேழ்விறகு களியை செஞ்சு என்ன பண்ணாங்க, அதை தான் தங்களுடைய உணவாக கொண்டு என்ன பண்ணாங்க சாப்பிட்டு வந்தாங்க.
அந்த ஜனங்களை பார்க்கறதுக்காக எமிலனை என்ன பண்ணாங்க, தன்னுடன் இருந்த ஒரு சிலரை கூட்டிட்டு மலை மேலே ஏற ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அர்ப்பணிப்போட அந்த ஜனங்களை பார்த்து அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம சொல்லணும்னு சொல்லி கிளம்புனாங்க. எப்போ அப்படின்னா, தன்னுடைய காலேஜ், அவங்க பேராசிரியரை எங்கே வேலை பார்த்தாங்க? பேராசிரியரை எங்கே வேலை பார்த்தாங்க? சாயர்புரம் போப் கல்லூரியில். அங்கே சனி ஞாயிறு அவங்களுக்கு விடுமுறை இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் அந்த பெரிய மலைக்கு சென்று அங்கே இருக்க மக்களுக்கு சுவிசேஷம் சொல்வது அவர் என்ன பண்ணியிருந்தாரு, மிகவும் ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டிருந்தாரு. அங்கே போகும்போது அவங்களுக்கு தங்குறதுக்குன்னு என்ன சொல்லி ஒரு இடமே கிடையாது. சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே குடிசை வீடுகள், எங்கே பார்த்தாலும் ஒரே குடிசை வீடுகள், பார்த்தா எங்கேயுமே தங்குறதுக்கு இடமே கிடையாது. அங்கே ஒரு இடம் காலியாக இருந்தது. இந்த குடிசை வீடு எங்களுக்கு தருவீங்களா ஐயா அப்படின்னு போய் கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, இதை வாடகைக்கு வேணால் நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, ஒரு பன்றிகள் வாழ்ந்த ஒரு குட்டை, சரியா? அந்த இடத்துல இவங்களை தங்குறதுக்கு அந்த கிராமத்தில் அங்கே தான் அவங்களுக்கு அனுமதி கிடைச்சது. அதுக்கு முன்னால் அங்கே தங்கியிருந்த பன்றிகள் கொள்ளை நோயினால் இறந்து போனதுனால அந்த குடிசை காலியாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் தங்குறதுக்கு எமில் அண்ணனுக்கு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த குடிசையிலேருந்து மேலே எட்டி பார்த்தா அழகான நட்சத்திரங்கள், வானம் என்ன பண்ணும், அழகாக தெரியும். அந்தளவுக்கு பெரிய பெரிய ஓட்டைகள் இருந்தது. ஒரு சில சமயம் அங்கே தேள்கள், பாம்புகள், பல்லிகள் இப்படின்னு சொல்லி நிறைய விஷ பூஷ்டிகள்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த கூடாரத்து மேலே இருந்தது. அது குச்சிகளால் மேயப்பட்டு ஓலைகளால் பின்னப்பட்ட இடம். ஆனால் இந்த எமில நாங்கள் போகும்போதெல்லாம் பாரத்தோடு அந்த மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உண்மை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட அங்கே ஏதாவது ஒரு மிஷினரியை நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பாரம் எடுத்து அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்த பார்வையிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அடுத்த முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அதே போல் ஒரு சமயம் கிளம்பி போகும்போது மலை மேலே ஏற முடியாமல் ஒரு பாறை மேலே அமர்ந்தாங்க. ஒரு சமயம் அமர்ந்திருந்துட்டு கால் வலிக்குன்னு பக்கத்தில் இருக்கிற பாறை மேலே காலை தூக்கி வச்சாங்க. கொஞ்சம் அப்படி அமைதியாக பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு காலுக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு என்ன பண்ணிச்சு, சரு சரு சருன்னு அப்படி நகுண்டு போச்சு. இப்படி ஒரு சமயம் மலை ஏறும்போது என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப தண்ணி தாகமாக எடுத்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி பார்த்தாங்க, கொண்டு போன தண்ணியும் காலியாக போயிட்டு என்ன பண்ணன்னு பார்த்தா, அங்கே மழை பெய்த காலத்தில் ஒரு மலையினுடைய ஒரு சின்ன இடத்துல பாசி பிடிச்சி ஒரு தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை எடுத்து, ஆண்டவரே இதில் இருக்கும் கிருமிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் இந்த தண்ணியை குடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, குடிச்சிட்டு மீண்டும் அந்த மலை மேலே ஏறி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஏறி போனாங்க. பல ஆபத்துகள், தீங்குகள் நிறைந்த அந்த மலை மேலே ஏறி எப்படியாவது ஆண்டவரை என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணுங்கிற வைராக்கியத்தோடு அங்கே கடந்து போனாங்க. இப்படி 1967 ஒரு குழுவா தன்னுடைய உடன் ஜப குழுக்களோட இணைஞ்சு என்ன பண்ணாங்க, அந்த மலை மேலே என்ன பண்ணாங்க, ஏறினாங்க. அவங்க பல மைல் தூரம், ஒரு கிராமம் இல்லை, 2 கிராமம் இல்லை, மேலே இருக்கிற 14 மலைவாசி கிராமங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி 100 மைலுக்கு மேலே களைப்படையாமல் நடக்கிறதுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்படி போய் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அறியப்படாத அந்த ஜனங்கள் கேட்கறதுக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏசப்பா பற்றி இன்னும் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏக்கா எப்போ டீ குடிப்பீங்க, எப்போ எங்களை வீட்டுக்கு கொடுவீங்க அப்படி கேட்கிங்க, அப்படி தானே? ஆனால் அவங்க அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் ஏசப்பாவை பற்றி, இன்னும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆர்வமாக கேட்டாங்க. இப்படி ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு காப்பி கொடுத்தாங்க, கடுங்காப்பி கொடுத்தாங்க. சரியா? கடுங்காப்பி என்ன கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், அப்படி தானே? அப்படி எல்லாருக்கும் அந்த ஜபக்குழுலேருந்து போனவங்களுக்கு கடுங்காப்பி கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு காப்பிக்குள்ளே மட்டும் பார்த்தா பால் ஆடை மாதிரி ஒன்று என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, மிதந்துட்டு இருந்துச்சு. என்ன அவங்களுக்கு மட்டும் பால் காப்பி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வீட்டு எஜமான் என்ன பண்ணார் அப்படின்னா, நல்லா சீந்தி தூக்கி வீசினதில் அந்த காப்பிக்குள்ளே போய் என்ன விழுந்துட்டு அது கூட தெரியாத நிலைமையில, அறியாத நிலைமையில என்ன பண்ணியிருந்தாங்க அந்த ஜனங்கள்,
இருந்தாங்க. அதையும் அவங்க பொறுமையோடு சகிச்சு கொண்டு அவங்க மத்தியில் ஏசப்பாவை பற்றி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனால் அந்த ஆதிவாசி மக்கள் இவங்க எல்லாரையும் பார்த்து, ஏசுநாதரே ஏசுநாதரே எப்போ திரும்பி வருவீங்க, எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. நமக்கு வசனத்தில் கூட வேதத்தில் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற வசனத்தை கொண்டு எமிலன ரொம்ப தியாகமா எப்படியாவது இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும், ஒரு ஊழியரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பிடணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி மும்புறமாக தன்னுடைய ஜப குழுக்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னா 1967 மே மாதம் 20லேருந்து 27 பி சாமுவேல், சாம் கமலேசன், பேட்ரிக் ஜெஸ்வா அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு தரிசன கூடுகை நம்ம நடத்தணும், அது மூலமாக ஏசப்பாவை நாம் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மிஷினரியை தேடணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஆர்வமாக செயல்பட்டாங்க. ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, அதுக்காக பிரயாசப்பட்டாங்க. அதாவது அதுக்கான கூட்டத்தை மே மாதம் 30ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா கோவில்பட்டியில் நடத்துறதுக்கு என்ன பண்ணாங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு பி சாமுவேல் ஐயா என்ன பண்ணாங்கன்னா எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கும்போது எமிலனை கண்ணீரோடு, இசப்பா இந்த கிராமத்துக்குள்ளே போய் இந்த மலைக்குள்ளே போய் இந்த பெரிய மலையில் ஏசப்பா அவனுடைய நற்செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு மிஷினரியை தாங்க, அவங்களாம் முன் வரணும் ஏசப்பா, இந்த கூட்டத்தில் நீங்கள் கிருபை செய்யணும்னு சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு அழுது என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் செஞ்சாங்க. ஜெபம் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற அந்த மிஷினரி தரிசன கூடுகையில் போய் எல்லாருக்கும் முன்னால் என்ன பண்ணாங்க தேவனுடைய செய்தியை கொடுத்தாங்க. அங்கே ஒரு அழகான பாடலை பாடினாங்க. யார் யாரோ வாழ்விலை சிலுவையை கண்டீரே, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ என்ற பாடலை அங்கே இருக்கிறவங்க சத்தமாக பாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அண்ணன் ஒரு வல்லமையான செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தியினுடைய தலைப்பு போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்புங்கிற தலைப்பில் ரொம்ப வல்லமையாக செய்தி கொடுத்தாங்க. அந்த நாட்களில் அந்த அண்ணன் எழுதின யார் யாரோ அந்த பாடலை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உருக்கமாக பாடிட்டு இருந்தாங்க. அங்கே ஜெபக்குழுக்கு வந்திருந்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சாங்க. 2 குழுவாக அங்கே பிரிக்கப்பட்டது. ஒரு போவோர் கூட்டமாக ஒரு கூட்டமும் அனுப்புவோர் கூட்டமும் ஒரு கூட்டமும் பிரிக்கப்பட்டுச்சு. அங்கே ஒரு மனிதர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை இசப்பாவுக்காக அறிவிக்கணும்னு சொல்லி ஹாரிஸ் ஹில்டன் அப்படிங்கிறவர், நான் ஏசப்பாவுக்காக போவேன், அங்கே போய் அவருடைய நாமத்தை அறிவிப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா போவோர் கூட்டத்தில் போய் நின்னார். அவர் வலிமையாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். என் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்களா தெரியல, என் மனைவி என் கூட வருவாங்களாம் தெரியல, பல எண்ணங்களோடு அவர் ஆனால் தைரியமாக போவோர் கூட்டத்தில் போய் நின்றுட்டாரு. ஜெபம் முடிஞ்சு திரும்பி பார்க்குறாரு. அவங்க மனைவியும் ஏசப்பாவுக்கு பிரியமாக போவோர் கூட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க இணைஞ்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட எமிலன்ட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பெரிய மலைக்கு போய் ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வரேங்க மிஷினரியான்னு சொன்னாங்க. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அந்த சமயம் அந்த ஹாரிஸ் அண்ணனோட 2 சின்ன குழந்தைங்க இருந்ததுனால அவங்கள மலைக்கு அழைச்சிட்டு போக முடியாதனால கொஞ்ச நாட்கள் அவங்க இருக்கட்டும், சாமுவேல் ஐயா கூட தங்கி ஆசிரியர் பணி செய்யட்டும்னு விட்டுட்டு இந்த அண்ணன் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 9/6/1967 9/6/1967 என்ன பண்ணாங்கன்னா ஹாரிஸ் அண்ணன், டாக்டர் புஷ்பராஜ் அவங்க, சகோதரர் ஏசா இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பெரிய மலைக்கு என்ன பண்ணாங்க அந்த மிஷினரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தரிசனத்தோடு அந்த மலை மேலே ஏற ஆரம்பித்தாங்க. மெதுவாக அந்த மலை மேலே ஏறிக்கிட்டே இருந்தாங்க. மலை அடிவாரத்திலேருந்து மேலே ஏறி 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 என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே பனித்தளம் போடணும் எடுத்த இடத்துல அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணாங்கன்னா அதிகாலை 5:30 மணிக்கு இந்த மிஷினரியை பிரதிஷ்டை செஞ்சாங்க. செஞ்சுட்டு அதற்கு பின்பு அந்த கிராமங்களுக்குள்ளே போகிறதுக்காக மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெபிச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க ஏறிட்டே இருந்தாங்க. அவங்களால நடக்க முடியல. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் மெதுவாக மூச்சு வாங்கி அந்த மலை மேலே மெதுவாக என்ன பண்ணாங்க எல்லாரும் இந்த ஜபக்குழுவோடு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே என்ன பண்ணாங்க ஏறிட்டே இருந்தாங்க. எமிலனை ஜெபிச்சுட்டே போனாங்க. ஏசப்பா இந்த பிள்ளைங்க அங்கே போனால் தங்குவதற்கு ஒரு இடம் கூட கிடையாது, அந்த பண்ணி குடிசை தானே இருக்குது, இவர் எப்படி அங்கே சகிச்சு கொண்டு ஊழியம் செய்வார்,
நிறைய விஷ பூச்சிகள் வேற வரும், யாருக்குமே உதவிக்கு இருக்க மாட்டாங்க, ஒழுக வேற செய்யும் மழை பெஞ்சா, இவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி யோசிச்சு கொண்டே அந்த மலை மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏறி போய்கிட்டே இருந்தாங்க. போகிற வழியில் ஹாரிஸ் அண்ணன் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அவங்க ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சு முதல்ல அந்த பெரிய மலைக்கு நான் போகிறேன்னு சொன்ன அந்த ஹாரிஸ் அண்ணன் ஏறிட்டே இருக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்கான், நம்ம எங்கேயுமே கொண்டு போக முடியாது, கீழே போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும், அவனை தூக்கிட்டு மலை மேலே போனாதான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு வேற இப்படி ஆயிடுச்சே, அவன் என்ன சொல்லுவான், அந்த ஐயா என்னதான் சொல்லியிருப்பாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே ஏசப்பா 5வது நாளை காண செய்து ஏசப்பா ஆலோசனைகளை எங்களுக்கு பல கொடுத்து தகப்பனை இமட்டு வழி நடத்தி வந்தீர், அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரை படித்த பாடல்கள், கதைகள், வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு முன்னால் வழியாக சென்று தகப்பனை ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி வரீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு போதித்து நாங்கள் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதற்கேற்ற எல்லா கிருபைகளையும் கொடுங்க ஏசப்பா. இந்த ஒவ்வொரு குழந்தைங்களையும் வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்களும் வழி நடக்க ஏசப்பா நீர் காட்டிய வழியில கர்த்தாவே உமக்குள்ளாய் தகப்பனே இயேசுவாகி உம்மை பிடித்து கொண்டு கர்த்தாவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆண்டவரே கனிகளை கொண்டு கர்த்தாவே ஏசப்பா துதித்தலுடனே கர்த்தாவே ஆலோசனையோடு தகப்பனே ஆண்டவர் அந்த வழியில வழி நடக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. இம்மட்டும் காத்த தேவன் தகப்பனே இனியும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணி மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி. மீதியான நேரங்கள் நிமிடங்களை நீங்க பொறுத்து உட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபம் நல்ல பிதாவே.